திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தாவேகாவில் அடுத்தடுத்து அதிமுகவினுடைய அமைச்சர்களும் அதாவது முன்னாள் அமைச்சர்களும் அதே மாதிரி அங்கு இருந்த நபர்களும் இணையக்கூடிய நிலையில இப்ப அடுத்தபடியா அதிமுக முன்னாள் அமைச்சரான உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் இவங்கள்லாம் இன்னைக்கு தாவேகாவில் இணைகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். இவரோடு சேர்ந்து இன்னும் சிலரும் இன்னைக்கு தாவேகாவில் இணைகிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். மணிகண்டன், இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைகிறாங்கன்ற செய்தி, இது அதிமுக தரவினருக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? மேலும் இன்னைக்கு எத்தனை மணி அளவில் இந்த இணைப்பு அப்படிங்கிறது நடைபெற இருக்கு? மேலும் நிலவரத்தை நீங்க சொல்லலாம். அதிமுகவிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 நபர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தலைமைச் செயலகத்துல அமைச்சர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துல தங்களை இணைத்துக் கொண்டதற்கு பிறகாக பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழக முகாமை தொடர்பு கொள்ள தொடங்கியிருந்தனர். இந்த நிலையில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பொறுப்புகள்ல முக்கிய துறைகளை வகித்த முன்னாள் அமைச்சர்கள் இன்று தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் சிவன் தலைமையில தமிழக வெற்றி கழகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் N ஆனந்த் அமைச்சர் தலைமையில முன்னிலையில இணைய இருக்கின்றனர். முக்கியமாக அமைச்சர்களை பொறுத்தவரையில், அதாவது முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரையில உடுமலைப்பேட்டை முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன், பல்லடம் MSM ஆனந்தன், கடலூர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் ஆகியோர் உட்பட 15க்கும் மேற்பட்ட சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைய இருக்கின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, சங்ககிரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன், வீரபாண்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதன்ராஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், சிவகாசி சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன், ஆற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VKR சீனிவாசன், அது மட்டுமல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் M முருகன் ஆகியோரும் கட்சியில் இணைய இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தியாகராய நகர் தொகுதியில திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த J அன்பழகன் அவருடைய தம்பி தியாகராய நகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் J கருணாநிதியும் இன்று தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்துல வந்து சந்தித்த பல்வேறு பிரமுகர்களும் அதிகாரப்பூர்வமாக கட்சி அலுவலகத்துல வந்து தங்களை இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக 10க்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியுடைய தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் சிவன் தலைமையில கட்சியுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில இன்று தமிழக வெற்றி கழகத்துல தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தாவேகாவில் இணைகிறாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். இதனுடைய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம கேட்டோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.